சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது என் பேத்தி செஞ்சது. இது அவன் செஞ்சது. இப்ப ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணலாம்? கார்த்திக் நீ சமையல் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. ஐடியா கிடைச்சிருச்சு. உன் சமையல் அறையில் நான் உப்பா இல்ல என் கொள்ளு பேத்தி சாப்பிடுறது உப்பு போட்டா பாவம் புள்ள என்ன செய்யும்? வேண்டாம். மிளகாத்தூள் சி அது வாய் வெந்து போயிடும். இப்ப என்ன பண்றது? ஏதாவது பண்ணணுமே. உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரை டேய் இருடா. உன் சமையலறையில் நான் சீனி மட்டும்தான். பிங்க் அவனுது, மஞ்ச சுந்தரி இது. வர இதுல என்னதான் இருக்குமோ தெரியல. எல்லா வாண்டுகளும் இதத்தான் வேணும்னு கேக்குதுங்க. ஏ குட்டி கொழுக்கட்ட வந்து சாப்பிடு வா, அப்பவே பசிக்குதுன்னு சொன்னியே. ஏ குட்டி கொழுக்கட்ட சீக்கிரம் வாடி. இவள பசிக்குதுன்னு சொல்லுவான், ஆனா வரமாட்டா. நூடுல்ஸ் தானடி பண்ணி வச்சிருக்கு, வந்து சாப்பிடுறீ. அடாடாடாடாடாடா வா உட்காரு தமிழ், சாப்பிடு. இந்த அக்கறைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அக்கறைக்கு சக்கரை நல்லா இருக்கும். பாட்டி, இது யார் பண்ணது? மஞ்ச மூடி போட்டது உங்க அம்மா பண்ணது. ஓகே. பிங்க் மூடி போட்டது மாஸ்டர் பண்ணது. செல்லம் செல்லம், எனக்கு தெரியாதா உனக்கு ஏன் சமையல் தான் பிடிக்கும்னு? அது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். என் தங்கம். ஏன்தா இங்க கொஞ்சம் வா. என்ன அப்பத்தா? ஏய், அவன் நூடுல்ஸ்ல நான் சீனிய 4 கரண்டி அள்ளி போட்டேன். என்ன சீனிய போட்டியா? எதுக்கு? அடிய கூறுகட்டவளே, இப்பவே அவன் செய்யட்டும்னு சொல்றா. இன்னும் அவன் நல்லா செஞ்சு இனி எனக்கு மாஸ்டர் தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டா. அப்புறம் அவன் டெய்லி கிச்சனுக்குள்ளேயே நிப்பான். அதான் நான் நல்லா இருக்க கூடாதுன்னு தான் 4 கரண்டி சீனிய போட்டு வச்சேன். அப்பத்தா இப்ப அது விஷயம் இல்ல. சீனி நூடுல்ஸ சாப்பிட்டுட்டு உன் பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்றா.
உன்னோட நூடுல்ஸ் சூப்பரா இருக்குன்னா அது வேற விஷயம். ஆனா அவனோடதுல சீனி இருக்கு. அவ என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்லவே இல்ல பாரு. நல்லா இருக்குன்னு சொல்றா. அவ்வளவு தூரம் அவன் பழக்கி வச்சிருக்கான். சரி, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. வா போலாம். ஏய், என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ற? அப்பத்தா விடு, பாத்துக்கலாம். என்னமோ போ, எனக்கு இது ஒண்ணு சரிப்பட்டு வரல. சரிங்க வா. சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டா இவ. தமிழ், எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க கொடு. இந்தாங்க மாஸ்டர், சாப்பிட்டு பாருங்க. இதை விட உங்க அம்மா செஞ்சது நல்லா இருக்கா? அது கூட இந்தாங்க. இவ்வளவு இனிப்பா இருக்கு. இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்ற? மாஸ்டர், இது இனிப்பா இருந்தாலும் உப்பா இருந்தாலும் காரமா இருந்தாலும் இது எங்க அம்மா செஞ்சது. எனக்காக ஆசையா செஞ்சு கொடுத்தது. அம்மா தெரியாம தான் பண்ணிருப்பாங்க. அம்மா இந்த மாதிரி ஜீனி உப்பு காரம்லாம் போடவே மாட்டாங்க. கரெக்டா போடுவாங்க. அம்மா எப்பவுமே சூப்பரா பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க பண்ணது நல்லா இருக்குன்னு சொன்னா அம்மா வருத்தப்படுவாங்கல்ல. அம்மா தானே இவ்வளோ நாளா சமைச்சு போட்டாங்க. அதனால அம்மா தான் எனக்கு ஃபர்ஸ்ட். இப்பதானே உங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க. டயர்டா இருந்தனால மாத்தி போட்டிருப்பாங்க. எனக்காக செஞ்சாங்க. சாரி மாஸ்டர், பொய் சொன்னதுக்கு. இதெல்லாம் பொய்யே இல்லம்மா, நியாயமான விஷயம்தான். அம்மா நமக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா அம்மா மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் அம்மாவை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது. சரியா? ஓகே மாஸ்டர். சரி, இதை சாப்பிட. தமிழ் குட்டி, அவ்வளவு சூப்பரா இருந்ததா அம்மா பண்ணது? சரி ஓகே, நானும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பாக்குறேன். நான் தர மாட்டேன், எனக்கு பத்தாது. ஒரு ஸ்பூன் மட்டும் குடுறா. நான் எல்லாமே சாப்பிட மாட்டேன். என் செல்லம் இல்ல. குடு. வேணாமா, வேணாம் வேணாம். ஒரு ஸ்பூன் மட்டும். வேணாம். பாரு, ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன்.